அஸ்ஸலாமு அலைக்கும். நான் உங்கள் ஷிஃபா குக்கிங்லேருந்து பேசுகிறேன். இன்றைக்கி நம்ம என்ன ரெசிபி பார்க்க போகிறோன்னா, இஃப்தாருக்கான ஒரு ரெசிபி தான். இது ரொம்ப சிம்பிளாக டக்குன்னு ஒரு 10 நிமிஷத்தில் பண்ணிடலாம். வாங்க எப்படி செய்கிறதுன்னு சொல்கிறேன். இதுக்கு ஒரு பவுலில் நான் எக்லெஸ் மைனஸ் தான் எடுத்திருக்கேன். அது ஒரு 2 ஸ்பூன் எடுத்திருக்கேன். அது கூட ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப், ஒரு 1/4 ஸ்பூன் சில்லி ஃப்ளேக்ஸ். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விடுங்க. இது நல்ல ஒரு டேஸ்டியான ஸ்பைசி அண்ட் டேங்கியோடு சேர்ந்து நல்ல ஒரு சாஸ் மாதிரி கிடைக்கும் பாருங்கள். இது நல்ல ஒரு புளிப்பு காரம் ரெண்டுமே இருக்கும். இப்போ நான் ஒரு ப்ரெட் எடுத்துகிட்டு இதை நான் ரவுண்ட் ஷேப்பில் கட் பண்ணணும். அதனால் என்கிட்ட ரவுண்டாக இருக்கிற ஒரு டப்பா வச்சு நான் ரவுண்டாக கட் பண்ணி எடுத்துக்கிறேன். பார்த்தீங்கன்னா நல்லா ரவுண்டாக கட் பண்ணியாச்சு. இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா சாஸ், அதை அப்படியே நல்லா மேலே அப்ளை பண்ணி விட்டுருங்க. இந்த மயோ சாப்பிட்றதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். இது மேலே பொடியாக கட் பண்ணி வெங்காயத்தை அப்படி தூவி விட்டுறேன். அதுக்கும் மேலே சின்ன சின்னதாக கட் பண்ண குடமிளகாயை தூவுறேன். இப்போ இதில் நான் மொசரல்லா சீஸை ஃபுல்லாக போட்டு விட்டுடுறேன். நான் அமுல் சீஸ் தான் போடுறேன். அதுக்கும் மேலே ரொம்ப லைட்டாக சில்லி ஃப்ளேக்ஸை தூவி விட்டுட்டு கொஞ்சமாக ஒரு சிட்டிக்கு அளவுக்கு ஆரியானவும் போட்டுடுறேன். அவ்வளோதான், நம்மளோட பிரெட் பீஸா ரெடி ஆயிடுச்சு. ரொம்ப ஈஸியாக குழந்தைங்க கேட்டால் வீட்டில் இருக்க பொருளை வச்சு டக்குன்னு இந்த பீஸா பண்ணிடலாம். இதோட டாப்பிங்ஸ் மட்டும் உங்கள்கிட்ட இருக்கிற பொருளை வச்சு நீங்கள் மாற்றிக்கலாம். நான் என்கிட்ட இருந்தனால வெங்காயமும் குடமிளகாயும் போட்டிருக்கேன். நீங்கள் சிக்கன் போடலாம், பன்னீர் போடலாம், சிம்பிளாக கார்ன் போடலாம். ஸோ அது மேலே உள்ள டாப்பிங்ஸ் ஆப்ஷனல் தான். லைட்டாக கொஞ்சம் ஆரிகானோவோட இதை ஃபினிஷ் பண்ணிடுறேன். பாருங்கள், எல்லாத்தையும் ரெடி பண்ணிட்டேன். இப்போ நான் ஒரு பேன் காய வச்சுருக்கேன். அதில் ஒரு 1/4 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டு அதை ஃபுல்லாக எல்லா பக்கமும் ஸ்ப்ரெட் பண்ணி விட்டுறேன். பாருங்கள், இப்போ இது மேலே நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க பீஸாவை வச்சுட்டு ஒரு மூடி போட்டு லோ ஃப்ளேமில் ஒரு 5 நிமிஷம் வைக்கிறேன். பாருங்கள், 5 நிமிஷம் கழிச்சு ஓப்பன் பண்ணுறேன். சீஸ் நல்லா மெல்ட் ஆகிடுச்சு. ப்ரெட்டு கீழே கொஞ்சம் கிறிஸ்பி ஆகிடுச்சு. அவ்வளோதான், ஒரு டேஸ்டியன் ஈஸியான பீஸா ரெடி பண்ணியாச்சு. இது சாப்பிடும் போது கீழே கிறிஸ்பியாகவும் மேலே நல்ல ஜூஸியாகவும் ரொம்ப நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்னு கமெண்டில் சொல்லுங்கள். என்னோட அந்த ரெசிபீஸ்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா நீங்கள் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணாமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சாதான் நான் போடுற புது வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும். சூப்பர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. Thank you.